Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. How many of you are happy today? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Amen. Let's read a verse. Proverbs chapter 3 verse 5. நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:5. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென். In English it says, trust in the Lord with all your heart and not lean on your own understanding. ஆமென். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். The title of the sermon is We Must Make the Right Choice. இந்த செய்தியினுடைய தலைப்பு நாம் சரியான வழியை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். How many believe that we must do the right choice? எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம சரியான வழியை தேர்வு செய்யணும்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? So the first thing important is Jesus is the example of the right choice. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சரியான வழியை தேர்வு செய்வதற்கு அவர்தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். So just to give an example, everything Jesus did was the right thing. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் சரியான காரியங்கள் தான். He did his ministry the right way. He did whatever he had in the best way. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் செய்த ஊழியங்கள் எல்லாம் சரியான விதத்திலே அவர் செய்தார். அவர் செய்த காரியங்கள் எல்லாம் சரியானபடியாக இருந்தது. But also he went the right way with his choices. He made the right choices at the right time. அவர் இந்த தெரிவு செய்வதிலே அவர் சரியானதை தெரிவு செய்தார். That's important in our lives. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானதாக இருக்கிறது. A Christian must make the right choices at the right time and the right life. அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். See, a good example of someone who did the wrong choice was in the Bible where Jonah went to Tarshish. பாருங்க, சில நேரங்களில் வேதாகமத்தில் கூட சில நபர்கள் தவறான முடிவுகளை எடுத்ததே நம்ம பார்க்கலாம். வேதாகமத்தில் யோனாவை பார்க்கிற பொழுது அவர் ஆண்டவர் சொன்ன திசையை விட்டுட்டு வேறொரு திசைக்கு தர்சுவுக்கு ஓடி போகிறதை நம்ம பார்க்கிறோம். அது தவறான முடிவு. But we see in the end he made the right choice. ஆனால் முடிவிலே அவர் சரியான ஒரு தீர்வை கண்டார் அவர். But the idea that Jonah doubted what God told him. அதாவது யோனா சந்தேகப்பட்டார். ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் சந்தேகப்பட்டார். He doubted, why me shall I do this for you, God? இதை நான் ஏன் ஆண்டவரே செய்யணும் அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டார். But sometimes in our situation like this, God has chosen you for that task. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை தெரிவு செய்வார். அதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருப்பார். He's chosen you because you are perfect for that choice. ஆண்டவர் உங்களை தான் தெரிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் அந்த காரியத்துக்கு நீங்கள் தான் சரியான நபராக இருக்கிறீர்கள். Sometimes we think, why me? I may not have the ability. சில நேரம் நம்ம ஆண்டவரே ஏன் என்ன தேர்வு செஞ்சீங்க, எனக்கு இது செய்வதற்கான திறமை இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். Just as Jesus had the life experience, our experiences makes us worthy for the ministry. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய ஊழியத்தில் செயல்படுத்தப்பட்டாரோ அதே போல நாமளும் அங்கே செயல்படுத்தப்படுகிறோம். Jesus experienced everything in that ministries. அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் எல்லாம் அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே அனுபவத்துக்குள்ளாக சென்றார். And when we do a ministry, we will have the same experiences worthy for us for the ministry. நாங்களும் அங்கே ஊழியங்களை செய்யும்போது நாங்களும் அனுபவத்துக்குள்ளாக அங்கே கடந்து செல்லுவோம். See, God would never let you do something that you have no understanding of. ஆண்டவர் எதையுமே நீங்க புரிந்து கொள்ளாமல் செய்வதற்கு ஆண்டவர் உங்களை விட மாட்டார். He will give you something that you are suitable for. அதாவது நாம் அதற்கு சரியான நபர்கள் என்பதை அவர் தெரிவு செய்து தான் அதை நம்ம பயன்படுத்துவார். Like Jonah, we may not understand why. யோனாவுக்கு புரியல, ஏன் ஆண்டவர் என்ன செய்து தெரிவு செய்தீங்க அப்படின்ட்டு. Sometimes we may think, why me? சில நேரம் நாம கூட அப்படிதான் யோசிப்போம், ஆண்டவர் என்ன ஏன் தேர்வு செய்தீங்க. But in this situation we must make the right choice. ஆனால் அந்த நேரத்தில் தான் நாம் சரியான முடிவுகளை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். The right choice can be yes sometimes. அதாவது சரியான முடிவு என்பது ஆண்டவர் சொல்றதுக்கு ஆமான்னு சொல்றது தான், வேற ஒண்ணும் இல்லை. Sometimes the right choice is also saying no. சில நேரங்களில் அங்கே சரியான முடிவு என்பது சில நேரங்களில் வேண்டாம் என்று சொல்வது தான். For example, if you are doing something, if you are taking part in work or with other people, you may be asked to do these things.
you say no in those situations. அப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் யாரோட கூட வேலை செய்கிறீங்கன்னா அவங்க சில பேர் சில காரியங்களை செய்ய சொல்கிறாங்கன்னா இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். But the understanding is because Jesus has given us knowledge, we must use the knowledge to make choices that benefits us and God. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார். அதனால் சரியான முடிவுகளை எது சரி எது தவறு என்று நாம் கண்டறிந்து அதற்குரிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். See, the best example to put in perspective, அதாவது அங்கே நம்மளுடைய புரிதலை பொறுத்து so the sin is the world, உலகமானது பாவத்து உள்ளாக இருக்கிறது. and the world is there to tempt you into a life full of sin. பாருங்க, அது நம்மை பாவம் செய்வதற்காக நம்மளை சோதனைக்குள்ளாக வீழ்த்துகிறது. When you look at the sin of the world, it moves like a river. பாருங்க, பாவம் எப்படி ஓடுகிறது? ஆறை போன்ற ஓடுகிறது. இந்த உலகத்திலே பாவம் ஆற்றை எப்படி ஓடுகிறதோ அதே போல பாவம் கடந்து செல்கிறது. So it moves against the flow of Christ. கிறிஸ்துவுக்கு விரோதமாக அது கடந்து செல்கிறது. So the flow will sometimes like to block you, like to break you, like to push you away to one side. And அது உங்களை தடை செய்யும், உங்களை கிறிஸ்துவிலிருந்து விலக்க செய்யும், உங்களை அது உடைக்க செய்யும். If you let those temptations, the world, come into your life, it will eat you and break you apart. பாருங்க, அந்த சோதனையிலே உலகம் உங்களுக்குள் வருக நீங்க அனுமதித்தீர்கள் என்றால் அது உங்களுக்குள் அந்த பாவம் கடந்து வந்து உங்களை அது உடைக்கிறதாக இருக்கும். If you go into a lake and you can't swim, it will push you side to side, swing you to all places. நம்ம ஒரு ஏரிக்கு போகிறோம், அங்கே ஏரியில் குதித்த பிறகு நமக்கு நீந்த தெரியாவிட்டால் வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ தான் போக வேண்டியிருக்கும். இல்லைன்னா நம்ம மூழ்கி விடுவோம். You'll be moving with the flow of the river. ஒருவேளை அந்த ஆற்று நீர் கடந்து செல்கிற பாதை வழியாக நாங்கள் போக வேண்டியிருக்கும் நமக்கு நீந்த தெரியலன்னா. That's how sin is in this world. அது மாதிரி தான் இந்த பாவமும் இந்த உலகத்திலே இருக்கிறது. You'll be flowing in between the world. அங்கே இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே அது எங்களை கடந்து செல்ல வைக்கிறது. The sin likes to destroy the flow of God. அங்கே நம்மை இந்த பாவமானது கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தரிடத்திலிருந்து எங்களை வெளியே தள்ளும் விதமாக அது நம்மை வழிநடத்துகிறது. So we cannot be addicted to the world and the world's giving. அதாவது அதனால உலகம் தருகிற காரியத்திலே நாம் அங்கே அதில் லயித்து விடுகிறவர்களாக நீங்கள் நாம் இருக்கக்கூடாது. I've seen many people that are stuck in the flow of the world. நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், இந்த பாவமான காரியத்திலே லயத்து போய் மாட்டி சிக்கிக் கொள்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். The best example is the people that live in this world, the non-believers. அங்கே இந்த உலகத்திலே வாழ்றவங்க யாரு? அங்கே விசுவாசியாத ஜனங்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். You know, they're stuck to the sin, which is to smoke, to drink, to do all sorts of fornication in the world, and then they do their life. பாருங்க, அவர்கள் இந்த பாவமான காற்றிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடிப்பது, புகைப்பது, விபச்சாரம், இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். And they do that according to the way they live the life. அதாவது அது எப்படி வழி நடத்துகிறதோ அந்த வழியில் அது போய் கொண்டிருக்கிறார்கள். Sometimes within our workplace, our community, we have people that live like that. இப்போ இந்த சமூகத்தில் வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய சமூக வாழ்க்கையிலே இப்படி தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். You can see that in many parts of Ealing, Greenfield, North, everywhere there's always non-believers doing these things. இதெல்லாம் நீங்கள் விசுவாசியாதவர்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பாவமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். But we must flow away from their problems. ஆனால் நாம் அந்த பாவமான நீரோட்டத்துக்கு நாங்கள் எதிராக நாங்கள் கடந்து செல்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோம். Because the grace of God, we flow in the river of Christ. பாருங்க, நாங்கள் கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே கிறிஸ்துவை நோக்கி கடந்து செல்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோம். So we are not attracted to these situations. அதனால இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாம் கவர்க்கப்படுகிறவர்களாக நீங்கள் நானும் இல்லை. We stray away from evil. We flee away from the sin. நாங்கள் பிசாசிலிருந்து அங்கே நாங்கள் விலகி செல்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோம். Because he knows that we are the children of God. அவனுக்கு தெரியும் நாம் தேவ பிள்ளைகள் என்பது அவனுக்கு தெரியும். But at times we must tell them the love of Jesus. ஆனாலும் அவர்களுக்கு நாம் தேவனுடைய அன்பை சொல்லி கொடுக்க வேண்டியவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோம். Let's read Proverbs 1 Peter 3:11. 1 பேதுரு 3:11. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமென். The verses, they must turn from evil. அதாவது பொல்லாப்பை விட்டு நீங்க வேண்டும், and do good. நன்மை செய்ய வேண்டும். Then they must seek peace and pursue it. அதுக்கு பிறகு சமாதானத்தை தேடி அதை பின்தொடர வேண்டும்.
we must recognize what evil is in the world. முதலாவது இந்த உலகத்திலே பாவம் என்ன என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். And then we must then do whatever is good against the evil. அதாவது அந்த பாவத்துக்கு விரோதமாக, அந்த தீமைக்கு விரோதமாக நன்மை எது என்று நாம் கண்டுபிடித்து அதை செய்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். Whilst we seek the goodness, we seek the inner peace. நாம் எப்பெல்லாம் நன்மை செய்ய முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது நாம் சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். And we pursue the peace in our life. அந்த சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். This verse is the example of doing the right thing. இதுதான் நாம் சரியானதை தேர்வு செய்கிற முறை. We are seeking the truth and the peace in God. அதாவது சத்தியத்தை தேடி சமாதானத்தை தேடி அதை அடைகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோம். Seek the truth in Christ first of all. முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சத்தியத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். Seek the peace and he will give you freedom from the shackles. அங்கே சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும். அப்பதான் அவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். You see, many people in this world they are glued to the world. அங்கே பாவத்திலே அங்கே ஒட்டிக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். And you can see that the shackles are holding them onto the sin. அங்கே பாவத்தில் அங்கே ஒட்டிக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். The Bible says that they must turn from evil and turn against those who commit sin. பாருங்க, அவர்கள் என்ன செய்யணும்னா பாவத்திலிருந்து விலகி அவர்கள் கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். You see, in our lives, the one thing the Bible says is in Proverbs is that it gives us wisdom of how to let go of people who cause problems in our life. அதாவது இங்கே வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைக்குரிய காரியத்திலிருந்து நாம் விலகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். You see, in my life as an example is, as the more you commit yourself to the Lord's ministry, நீங்கள் அதிகப்படியான ஊழியங்களை செய்கிற பொழுது slowly whatever chains you have are slowly destroyed. The chains have been broken. அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற கட்டுக்கள் அது உடையக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கென்று ஊழியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற கட்டுக்கள் அங்கே தானாகவே உடைகிறதாக அது இருக்கிறது. What the best example is when you spend more time in the Lord's prayer. அதாவது உதாரணமாக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அதிகமான ஜெபத்திலே தரித்திருக்கிற பொழுது slowly the healing comes in your life. உங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதை உணர முடியும். And in your personal life is all the people that said bad things will be disappeared in your life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக தீமை செய்ய நினைக்கிறவர்கள் அங்கே காணாமல் போய்விடுவார்கள். Those who influence you do things will be destroyed away. உங்களை அங்கே கட்டுப்படுத்த முயற்சிகளும் காணாமல் போய்விடுவார்கள். The Bible says flee from the sin. அதனால தான் வசனம் சொல்கிறது பாவத்தை விட்டு ஓடுங்கள் என்று சொல்லுகிறது. In our life when we do the right thing, Jesus flees the evilness of our community away from us. நாம் கர்த்தருக்குள் தாழ்மைப்படுகிற போது God will delete the evil people in our lives. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவறான நபர்களை ஆண்டவர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். You see in your life you may have so many friends that do bad things, and you see over time when you come to church and when you spend time with God, those people disappear from your life. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தவறான நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நெடு நேரம் நீங்கள் தரித்திருக்கிற பொழுது உங்களுடைய அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படிப்பட்டவர்கள் காணாமல் போய்விடுவதை நீங்கள் பார்க்கலாம். Also the verse says that you must turn from evil. வசனம் சொல்கிறது நாம் அங்கே பாவத்திலிருந்து விலகுகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். So if you have anything in your life that's causing you to sin, you must delete it. You must pray for Jesus that will be destroyed. எந்த ஒரு காரியம் நம்மை பாவம் செய்ய வைக்கிறதோ அதிலிருந்து விலகுகிற பொழுது ஆண்டவர் எங்களை இதை நீக்கி சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். A simple example is if you watch your phone, if you watch YouTube too much, delete the YouTube, delete the phone of your life. அதாவது ஒருவேளை நீங்கள் யூடியூப் அதிகமாக பார்க்கிறவர்களாக இருந்தால் அதில் நேரம் தேவையில்லாமல் கடந்து போகிறதாக இருந்தால் நீங்கள் யூடியூப்பை டெலீட் பண்ணுங்க. It's just an example. இது வந்து ஒரு உதாரணம் தான் இது. But the concept idea is if anything is causing you the problem, find the root problem and take it away from you. அதனால உங்களுடைய வாழ்க்கையிலே எது உங்களை பாவம் செய்ய தூண்டுகிறது என்கிறத மூல காரணத்தை கண்டறிந்து அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்குங்கள். அப்பொழுது சமாதானம் உங்களை தேடி வரும். And when you pray to God for these things, he will put this in your heart so that you can execute it in real life. ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கும்போது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பாவமான காரியத்துக்கு எது மூலதாரணம் என்று சொல்லும்போது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார், அதை செயல்படுத்துங்கள். So when you cut away the bad influence, you are in the flow of Christ. அதாவது அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவினுடைய ஓட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். When you seek peace, you have peace in your life. நீங்கள் சமாதானத்தை தேடினால் சமாதானம் உங்களை வந்தடையும். And then peace will pursue you and your family. அந்த சமாதானம் உங்களுடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும். But it's all about making the right choices. ஆனால் நீங்கள் சரியான காரியத்தை தெரிவு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். You know,
It's because it's very important that we must make the right choice. இது நம்முடைய வாழ்க்கையில இந்த முடிவுகளை சரியான விதத்தில் எடுப்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. To give a good example is God's gift to us is the mind and the heart. பாருங்க, நமக்கு ஞானத்தையும் அங்கே இருதயத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். It's the gift that God has given human beings. அது மனுஷ குலத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷித்த ஒரு தன்மை. And they are the two things that the enemy will try to hurt. அதனால நம்முடைய மனசையும் சிந்தனைகளையும் பிசாசானவன் அதை காயப்படுத்துவதற்கு, அதை புரட்டி போடுவதற்கு பிசாசன் முயற்சி செய்வான். You see, trust in the Lord with everything. அதனால கர்த்தரிடத்தில் முழு நம்பிக்கையாயிருங்கள். So that your mind will not be corrupted by thoughts and behaviors. அதனால அந்த மனதானது அங்க பிசாசனால நாம் கரைப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளப்படும். And that your flesh cannot be addicted to sin. நம்முடைய சரீரமான எந்தவித பாவத்துக்கும் அது அடிமையாகாது. We've all been through these situations before in our life. இப்ப நாமளே இப்படி பலப்பட்ட காரியங்களே நமக்கு அனுபவத்துல கடந்து வந்திருப்போம். In your teenage years. நம்மளுடைய இந்த இளமை பருவத்தில் நாம் அப்படிப்பட்ட காரியத்தில் கடந்து வந்திருப்போம். You see, that's important. The fact that the enemy knows that at your youth is where they can hurt you the most. பிசாசு விசேஷமாக வாலிப பருவத்திலே இப்படிப்பட்ட பாவமான காரியங்களுக்கு அடிமைப்படுத்துவதற்கு பிசாசு அறிந்திருக்கிறான். Therefore, as Christians, youngsters, we must grow in the faith. We must spend more time with him. அதனால வாலிபர்கள் விசேஷமாக கர்த்தருடைய சமூகத்தில் அதிகம் செலவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். Because the mind can be weak when we are not looking at God. ஒருவேளை நம்ம கர்த்தரை அதிகம் நோக்காவிடில் நம்முடைய சிந்தனையை பிசாசானவன் ஆளுகை செய்து விடுவான். I've seen it with my own eyes. நான் என்னுடைய கண்களால் அதை நிறைய பார்த்திருக்கிறேன். I've seen it at university, at work. I've seen it in more places. நான் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது வேலை செய்கிற இடங்கள்ல இப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். In a click of a finger, everything can change. பட்டனை நீங்கள் ஒரு தட்டும் பொழுது எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். That's the way the sin is in the world. இப்பொழுது பாவம் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. You cannot let it open your mind. பாவமானது நம்முடைய சிந்தனையில் நுழையாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். The Bible says that we must pray that God gives us strength in our heart and our mind to seek his kingdom of God. பாருங்க, நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுத்து தேவ ராஜ்யத்தை முதலாவது தேடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். That's why when you see something, say I rebuke it in the name of Jesus. நீங்க ஏதோ தவறான காரியத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். Rebuke everything that causes you to have problems, therefore it flees from you. உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களை பிரச்சனைக்குள்ளாக்கப்படுத்துகிறதோ, எது உங்களை பாவம் செய்ய பண்ணுகிறதோ, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். அது அப்போது உங்களை விட்டு போய்விடும். Everything rebukes in the name of Jesus. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்கள். That's the main important thing. அதுதான் முக்கியமானது. An English example is when you try to get into shape. இந்த ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா நாம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை பெற வேண்டும் என்றால், when you try to get fit, your hunger, your desire will ask you to eat the junk food. இப்போ பாருங்க, நம்ம ஒரு நல்ல ஃபிட்டான பாடி வரணும்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் சரீரம் என்ன கேட்கும்? நீ கண்டதை சாப்பிடுன்றது தான் சொல்லும். It will actually have the habit again to eat more food. அது என்ன சொல்லும்? இல்லை, நிறைய சாப்பிடு, எல்லா இடத்துலையும் கொழுப்பானது சாப்பிடு, அப்படி தான் அவன் சரீரம் சொல்லும். And your body, you'll be going through a pain, a suffering for that period. நாம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம் சரீரம் அங்கே கஷ்டப்படும். பட் இருந்தாலும் நம்ம சிறப்பான வடிவத்தை நாம் பெறுவோம். Your belly was saying eat the chicken curry, eat the biryani, but your mind was saying eat the healthy food. அங்கே வயிறு சொல்லும், நீ போய் பிரியாணி சாப்பிடு, மெக்டானல்ட்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லும். ஆனால் அங்கே மனது சொல்லும், இல்லை இல்லை, நீ நல்ல சாப்பாடுகளை சாப்பிடு என்று மனது சொல்லும். But you can see there's a fight happening in this situation. இந்த ரெண்டு விதமான போராட்டத்தை நாம் பார்க்கலாம். மனதுனுடைய போராட்டமும் அங்கே சரீரத்தினுடைய போராட்டத்தையும் நாம் பார்க்கலாம். And eventually when you persevere, when you do the good thing, when you fight the battle, in 6 to 8 months time you will be a better person. பாருங்க, இந்த போராட்டத்திலே நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சரியான ஒரு நபராக உருவெடுத்திருப்பீர்கள். ஒரு 6-8 மாசத்துக்குள்ளாக ஒரு நல்ல ஒரு வடிவத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். This example is similar to the spiritual battle in our life. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம போராடுகிறதாக இருக்க வேண்டும். You're fighting every day against the evil habits in your life. ஒவ்வொரு நாளும் பிசாசுக்கு எதிராக நாம் போராடுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். You see, the right choice are the hardest choice. நீங்க சரியான நபரை, சரியான முடிவை எடுப்பது என்பது கடினமான ஒன்று தான். உண்மையாவே அது கடினம் தான். The wrong choices are the easiest choices. ஆனால் நீங்கள் தவறான முடிவு எடுப்பீர்கள்னா அது மிக மிக எளிதான ஒன்று. Because the easy way is out the door. ஒருவேளை நீங்க தவறான முடிவு எடுப்பீங்கன்னா அது வெளியே போற மாதிரி. The hardest choice, the good choice takes time over time. பாருங்க, ஆனால் நாம் சரியான முடிவு எடுப்போம்னா அதற்கான பலன் வருவது கொஞ்சம் நேரம் எடுக்கும். The choice is us to make.
நாம தான் முடிவுகளை சரியான முடிவுகளை எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Choose wisely. ஞானத்தோடு முடிவுகளை எடுங்கள். This applies to our life. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அதன்படி எடுங்கள். Because we live our life. நாங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோம். Brother Shankar doesn't run my life. நான் அவருடைய வாழ்க்கையில் நான் முடிவுகள் எடுக்க முடியாது. I don't make choices in his life. என்னுடைய வாழ்க்கையில் அவர் முடிவு எடுக்க முடியாது. The choices we must make must be same to what Jesus has in his heart. நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணும்? கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்ட சரியான முடிவுகளை எடுத்தாரோ அப்படிப்பட்ட முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்க வேண்டும். Whether that is being work, family, அது வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், in the church, சபையாக இருக்கலாம், in our spare time, நம்முடைய அங்கே மற்ற நேரங்களில் இருக்கலாம். we must choose wisely and do the right thing. சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். It can be yes and it can be no. சில நேரங்களில் ஆமான்னு சொல்லணும், சில நேரங்களில் இல்லைன்னு சொல்லணும். Luke chapter 12:57. லூக்கா 12:57. நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறது என்ன? The verse says, why don't you judge for yourself what is right? உங்களுக்கு எப்படி நல்லது கெட்டது எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? Luke tells us that we must analyze ourselves. அதனால் நாம் அங்கே ஆராய்ந்து அறிகிறவர்களாக நீங்கள் நாம் இருக்க வேண்டும். Because God has given us the knowledge to make the right choices. அதனால் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சரியான முடிவுகளை எடுப்பதற்கு தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். Only ourselves will know what is right or wrong in our life. நமக்கு தெரியும் எது சரியான முடிவு எது தவறான முடிவு நமக்கு தெரியும். So therefore we must not judge others but judge ourselves. முதல்ல நாம் நம்மளை நியாயம் தீர்ப்போம், மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும். நாம் நம்முடைய வழிகள் சரியானதாக இருக்கிறதுன்றது நாம் நம்மை குறித்து நியாயம் தீர்ப்போம். The Bible says we must ask God to seek our heart, know our thoughts, our minds. அங்கே பாருங்க, ஆண்டவர் சொன்ன கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். And it also says that we must ask him to search our heart and our thoughts if we have anything bad in us. பாருங்க, ஆண்டவர் தாவீது சொல்ல என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து ஆண்டவரே வேதனைப்படுத்துகிற வழிகள் உண்டோ என்று சொல்லி என்னை நித்திய ஜீவ வழியில் நடத்தும் என்று அங்கே சொல்லுகிறது போல நம்முடைய இருதயத்தை ஆராயும்படிக்காக தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். So the Bible has given us examples of how we must live our life. வேதாகமம் நாம் எப்படிப்பட்ட சரியான வழியில் நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. So whether anything you do, anything you plan, think about it and say, am I doing the right thing here? நீங்க எதை செய்தாலும் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க, நான் சரியானதை செய்கிறேனா என்று உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். Because the main thing is, because we're humans, we forget to ask ourselves this. நாங்கள் மனுஷங்க தான் பல நேரங்களில் மறந்துடுவோம். இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும்பொழுது ஆண்டவரை நான் சரியானதை செய்கிறேனா என்று கேட்பதற்கு மறந்து விடுவோம். ஆனால் கேளுங்கள். Because that way we can know if we are going the right track or the wrong track. அப்பதான் நம்ம சரியான பாதையில் செல்கிறோமா தவறான பாதையில் செல்கிறோமா என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். The best example that I use in my life is literally, what would Jesus do in this situation? அதாவது நான் எப்படி யோசிப்பேன்னா, இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன செய்திருப்பார் என்று யோசிப்பேன். Because that's the example that I look at, because Jesus lived on this world. So what would he do? அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அப்போ அவர் என்ன முடிவு எடுத்திருப்பார் நமக்கு தெரியும், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிவு எடுக்க வேண்டும். You know, one of the favorite verses that comes in my mind is Psalms 23 verse 4. அங்கே சங்கீதம் 23:4 என்னுடைய சிந்தனைக்கு வருகிறது. And this verse, every time I pray, this verse is the first thing that comes to my mind every time I pray. எப்பவுமே இந்த வசனம் எனக்கு வரும்போது நான் இதை குறித்து ஜெபிப்பேன். It says, even though I walk through the valley of shadow of death, I'll fear no evil. நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். Because it's a remembrance that every journey you go through life, God is always with you. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். Just because, like Jonah, you may make the wrong choice first time, God gives you the opportunity to make the right choice again. முதலாவது யோனா தவறான ஒரு அங்கே தெரிவு செய்தான், தவறான முடிவை அவன் தெரிவு செய்தான். ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் 2வது வாய்ப்பு அவனுக்கு கொடுத்தார், சரியான முடிவை தெரிவு செய்வதற்காக. Just because you've done something that you feel is not correct doesn't mean God will give up on you. பாருங்க, ஒருவேளை நம்ம பல நேரங்களில் தவறான முடிவுகளை எடுத்திருக்கலாம். அதனால் ஆண்டவர் உங்களை கைவிட்டு மாட்டார். ஆண்டவர் 2வதாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவார். So you must not fear that we have made a mistake. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் செய்த காரியம் தவறான காரியம் இருக்கும்னா அதை திருத்திக் கொள்ளுங்கள். Because there is repentance in Christ. ஆனால் என்ன, கிறிஸ்துவுக்குள் அங்கே மனம் திருந்துவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்.
And there is another opportunity God will give you to prosper. அங்க பாருங்க, அது ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இன்னொரு வாய்ப்பை அவர் கொடுக்கிறார். God will lead you in everything in your life. Just ask him, where shall I go? அதனால ஆண்டவர் எல்லா வழியிலும் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் நான் எங்க போகணும் கேளுங்க. And then he will lead you in the right way. அப்பொழுது அவர் உங்களை வழி நடத்துவார். Let's close our eyes and pray. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா.